இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhsல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. தொடர்ந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 4 எம்எல்ஏக்களே வந்து தாவேக்கால இருந்திருந்தாங்க. இப்போ முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்துட்டு இருக்கிறப்போ அதிமுகவுடைய பலவீனம் பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது சார். இதோட எதிர்காலம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன்? அவரை பொறுத்த வரைக்கும் இன்னும் லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கிட்டு இன்னும் யாரெல்லாம் போனால் சந்தோஷமாக இருக்கும் என்று பார்த்து கொண்டு இருக்கிறேன். அவர் திமுகவில் முழுமையாக இணைஞ்சிடலாமா, இல்லை கூட்டணி போட்டுக்கலாமா, இல்லை கூட்டணி பேரத்தில் நமக்கு ஏதாவது பணம் கிடைக்குமா என்று பார்க்கிறார். தொண்டர்களோட மனநிலை என்ன சார்? டோட்டலாக இப்போ தாவேக்கா பக்கம் போக ரெடி. யார் போய் இப்போ எடப்பாடியை அடிக்கிறதுன்னு தான் பார்த்து தொண்டர்கள் மனநிலைனா கொந்தளிப்பில் இருக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா, டெய்லி ஒரு அறிக்கை எவனோ ஒருத்தர் எழுதி கொடுக்குறான், அதை டிவிக்கியில் பூரா போட்டுடுறாங்க. அதில் ஃபோட்டோ வருது, அதை பார்த்து மகிழ்ச்சியாக கோழி பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு கோட்டை அடிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்காரு. அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே அவர்களுக்கு ஆதாயம் கிடைக்குமோ அந்த பகுதியை நோக்கி போவாங்க. ஆனால் இறுதியில் மக்கள் சக்தி எந்த பக்கம் இருக்கோ அதுதான் ஒரு அரசியல் கட்சிக்கு அடித்தளம். முன்னாள் அமைச்சர்கள் இது இப்போ நேரு மீது வழக்கு பதிய லஞ்ச ஒழிப்புத்துறை, அதே போல் செந்தில் பாலாஜி பண்ணுறாங்க. திமுக, அதிமுக அத்தனை முன்னாள் அமைச்சர்களையும் இன்றைக்கு தாவேக்காவில் சேருபவர்கள் உள்பட அவர்களது வரலாறுகள், ஊழல்கள் தோண்டப்படணும். தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படணும். ஒரு மேயர் கூட விடாம எல்லாத்துலயும் நாங்க ஜெயிப்போம், திமுக வாஷ் அவுட் செய்வோம்னு சொல்றாங்களா? அதுவும் ஆணவத்தோட வெளிப்பாடு தான். முதலமைச்சர்னு நினைச்சுக்கிறாரு. இந்த அரசாங்கம் அவர் உருவாக்கிய அரசாங்கம் நினைக்கிறாரு. அவர் திமுகவில் இருந்தார், முடிஞ்சுது. விசிகாவுக்கு போனார், முடிஞ்சுது. அப்புறம் இது நான் சொல்லவே தேவையில்லை, முடிவு என்னன்னு உங்களுக்கே தெரியும். அண்ணாமலை அவர்கள் நேற்று ஒரு இயக்கம் ஆரம்பிச்சார்ல, வி த லீடர்ஸ். அந்த இயக்கத்தில் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து பயிற்சி கொடுப்போம், அந்த பயிற்சி கொடுத்து நல்லா இருந்தவங்களை மட்டும்தான் இப்போ நாங்கள் வந்து கட்சியில் வந்து பதவி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்களா? அது எப்படி சார் நீங்கள் பார்க்கலாம்? அண்ணாமலை பேசுகிறத நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டாம். எவ்வளவு வேகமாக அவர் ஒரு பதவியை பாஜகவில் பெற்றாரோ அவ்வளவு வேகமாக அவருடைய சரிவும் ஏற்பட்டது. எடப்பாடி பழனிசாமி இடத்துல பாராட்ட தகுந்த ஒரு விஷயம் என்னன்னா, அவர் தான் மட்டும் அழிவதில்லை, அண்ணாமலையை ஒதுக்கி வைங்க என்று ஒரு கண்டிஷன் போட்டு பாஜகவை முடிச்சுட்டாரு. கூட்டணியில் அண்ணாமலையை தலைவராக ஏற்றுக்கொண்டு பயணிப்பதற்கு அவர் தயாராக இருப்பார். விஜய தலைவராக ஏற்றுக்கொண்டு பயணிப்பதற்கும் தயாராக இருப்பார். ஸ்டாலின் அல்லது உதயநிதியை தலைவராக ஏற்றுக்கொண்டு பயணிக்கிறதுக்கு தயாராக இருப்பார். அவருக்கு தேவை வசூல், வருமானம், பணம், பதவி இது இருந்தால் போதும். அதுக்கு அதிமுக என்கிற அந்த பொதுச் செயலாளர் என்பதை ஒரு கேடயமாக பயன்படுத்துகிறார். என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் முன்னாள் எம்பி திரு KC பழனிசாமி அவர்கள். சார் வணக்கம் சார். சார், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் MC சம்பத், உடுமலை ராதாகிருஷ்ணன், அப்புறம் கடம்பூர் ராஜு அவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கா அலுவலகத்துக்கு வந்து தாவேக்கால இணைஞ்சிட்டாங்க. இது வந்து தொடர்ந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 4 எம்எல்ஏக்களே வந்து தாவேக்கால இணைஞ்சிருந்தாங்க. இப்போ முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்துட்டு இருக்கிறப்போ அதிமுகவுடைய பலவீனம் பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது சார். இதோட எதிர்காலம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன்? எடப்பாடி பழனிசாமி திமுகவில் சேர்ந்துருவார். அவரை பொறுத்த வரைக்கும் இன்னும் லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கிட்டு இன்னும் யாரெல்லாம் போனால் சந்தோஷமாக இருக்கும் என்று பார்த்து கொண்டு இருக்கிறேன். இன்னைக்கு காலையில் கூட அவருடைய நெருங்கிய சகா ஒருவரோடு நான் பேசினேன். அப்போ அவர் இன்னும் லிஸ்ட்டு போட்டு இன்னும் யாரெல்லாம் போனால் நல்லா இருக்கும்னு பார்த்துக்கிட்டு இருக்கார். இதனால் அவர் ஒரு கட்சி கட்டுக்குலையுதே, ஒரு 45% வாக்குகளோடு 140 சட்டமன்ற உறுப்பினர்களோடு 50 நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு நம்மளிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட கட்சி இன்றைக்கு பலகீனமாகிறதே, கழுதை தெரிஞ்சு கட்டெரும்பான மாதிரி இன்றைக்கு 21% வாக்கு வங்கி ஆகியிருக்கிறதே, இதை எப்படி உயர்த்துவது, மீண்டும் எப்படி மக்கள் நம்பிக்கையை பெறுவது, தொண்டர்கள் ஆதரவை பெறுவது என்பதை பற்றிய சிந்தனை அவருக்கு இல்லை. அவர் திமுகவில் முழுமையாக இணைஞ்சிடலாமா, இல்லை கூட்டணி போட்டுக்கலாமா, இல்லை கூட்டணி பேரத்தில் நமக்கு ஏதாவது பணம் கிடைக்குமா என்று பார்க்கிறார். இல்லை
மொத்தமாக அமித்ஷாட்டே ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு செட்டில் ஆயிடலாமா என்று தான் பார்க்கிறார். மற்றபடி நாளைக்கு வந்து கட்சியை நாளைக்கு திமுகல இணைய கூட வாய்ப்பு இருக்கா சார்? அதிமுக அப்படிதான் போகுது. அவரே போய் சேர்ந்தாலும் சேர்ந்துருவார். கட்சியை கலைச்சிட்டு அவரே போய் சேர்ந்தாலும் சேர்ந்துருவார். தொண்டர்களோட மனநிலை என்ன சார்? டோட்டலா இப்ப தாவேகா பக்கம் போக ரெடி. யார் போய் இப்போ எடப்பாடியை அடிக்கிறதுன்னு தான் பார்த்துட்டு இருக்காரு. தொண்டர்கள் மனநிலைனா கொந்தளிப்பில் இருக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா, மாதம் ஒரு 10,000 ரூபா கொடுத்து ஒரு 1000 பேரை சமூக வலைதள அடியாள்களாக வச்சிருக்கிறார். ஜாதி ரீதியாக, அப்புறம் இந்த பணத்துக்கு கூலிப்பட மாதிரி சோஷியல் மீடியாவில் இருக்கிறவன் எல்லா ஃபேஸ்புக்கு ட்விட்டர் எல்லாத்துலேயும் பார்த்து என்ன எடப்பாடி த கிரேட் அப்படின்னு கமெண்ட் போடுறவனை மட்டும் வச்சுட்டு அதுக்கு மாதம் 1 கோடி ரூபா அவர் பையன் மூலியமாக செலவு பண்ணிக்கிறார். இவ்வளோதான் அவர் கட்சின்னு நினைக்கிறார். அது போக டெய்லி ஒரு அறிக்கை எவனோ ஒருத்தர் எழுதி கொடுக்குறான், அதை டிவிக்கியில் பூரா போட்டுடுறாங்க. அதில் ஃபோட்டோ வருது, அதை பார்த்து மகிழ்ச்சியாக கோழி பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு கோட்டரை அடிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கார். சார் இப்போ முன்னாள் அமைச்சர்கள்லாம் இப்போ வந்து தாவேகாக்கு படையெடுத்துக்கிட்டு இருக்கிறப்போ தாவேகாவுடைய செல்வாக்கு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுதுன்னு நினைக்கிறீங்களா? அதாவது ஒரு கட்சியினுடைய பலம் என்பது மக்கள் செல்வாக்கின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது. இந்த அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே அவர்களுக்கு ஆதாயம் கிடைக்குமோ அந்த பகுதியை நோக்கி போவாங்க. ஆனால் இறுதியில் மக்கள் சக்தி எந்த பக்கம் இருக்கோ அதுதான் ஒரு அரசியல் கட்சிக்கு அடித்தளம். சார் தாவேகாவுடைய ஆட்சி ஏறக்கூடிய அமைஞ்சு 1 மாதம் ஆக போகுது. இன்னைக்கு வரைக்கும் பல்வேறு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், பல்வேறு இடத்துல பாலியல் வன்கொடுமை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இது 1 மாதம் எப்படி சார் கடந்து வந்துட்டாங்களா சார்? எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய பார்வை? சட்டம் ஒழுங்குல இன்னும் அவங்க ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள அது வரலை. சட்டம் ஒழுங்கு பொறுத்த வரைக்கும் இதற்கு முந்தைய ஆட்சி எப்படி இருந்ததோ அதே போலத்தான் இருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த முன்னாள் அமைச்சர்கள் இது இப்போ நேரு மீது வழக்கு பதிய லஞ்ச ஒழிப்புத்துறை, அதே போல் செந்தில் பாலாஜிக்கும் பண்ணுறாங்க. இது எல்லாம் இந்த கடந்த ஒரு 10-15 வருடத்தில் திமுக, அதிமுக அத்தனை முன்னாள் அமைச்சர்களையும் இன்றைக்கு தாவேகாவில் சேருபவர்கள் உள்பட அவர்களது வரலாறுகள், ஊழல்கள் தோண்டப்படணும். தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படணும். ஒருவேளை இதை செய்ய தவறினால் நமக்கு அவர்கள் தேவைன்னு நினைச்சா, ஸ்டாலின் இப்படித்தான் நினைச்சார். ஒரு டீல் போட்டு பல்காக வாங்கிட்டாரு, அல்லது என்னைக்காவது இடையில கூட்டணிக்கு ஆகும்னு நினைச்சாரு. கடைசி என்னாச்சு, அவரையும் மூளையில் முக்காடு போட்டு உட்கார வச்சுட்டாங்க. அதே நிலை தாவேகாவுக்கு வந்துடும். அதனால துணிந்து மக்கள் ஒரு மாற்றத்துக்காக விஜய்க்கு வாக்களித்திருக்கிறார்கள். அந்த மாற்றத்தை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஊழல் ஆட்சி நாங்கள் நடத்துகிறோம் என்று சொன்னால் பத்தாது, ஊழல்வாதிகள் தண்டிக்கப்பட வேண்டும். அது வெறும் திமுக மட்டுமல்ல, அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் உள்பட, எடப்பாடி உள்பட, அது அதிகாரிகள் உள்பட அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும். ஓகே சார். திரு விஜய் அவர்கள் இங்கே கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னார்னா, இல்லை ஊழல் சக்திகளுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு வந்து வேலை கிடையாதுன்னு சொன்ன பிறகு அதிமுக இந்த பூனையை மடியில் கட்டிட்டு சகுனம் பார்க்கறதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கள்ளலாற்றி ஒட்டுமொத்த கொள்ளை கும்பலை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நான் ஊழலை ஒழிக்கிறேன்னு பேசுனா பூனையை மடியில் கட்டிக்கிட்டு சகுனம் பார்க்கறது. இல்லை, மக்கள் இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்களா சார்? நிச்சயமாக கவனிப்பாங்க, நிச்சயமாக கவனிப்பாங்க. ஏன்னா வரக்கூடிய ரொம்ப உள்ளாட்சி நல்லா கவனிப்பாங்க. அதுவும் என்னை அடிக்கிறதுக்கு மொத்த ஸ்டாலின் குடும்பமும் வேலை பார்த்தது, அது தாண்டி நான் ஜெயித்தேன் அப்படிங்கிற அந்த ஆணவத்தை எல்லாம் மக்கள் கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஸ்டாலின் குடும்பத்துக்கு எந்த வகையிலும் குறைவில்லாத ஊழல்வாதி இந்த குடும்பம். அது மக்கள் ரசிக்கலை, விரும்பலை, ஆனால் கவனிக்கிறாங்க. ஆமாம். அதனால தான் சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டர் சிஎம் ஆயிருக்காரு, ஒரு ஆக்டிங் சிஎம் இருக்கார் என்று வருது. இது வந்து இந்த அரசாங்கத்துக்கு அது நல்லதல்ல. இந்த அரசாங்கத்துக்கு அது நல்லதல்ல. அந்த ஊழல் குடும்பம் ஒதுக்கி வைக்கப்படும். ஓகே சார். அதே மாதிரி தான் ஆதவர்ஜனா சொல்றாரு, வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலே ஒரு மேயர் கூட விடாம எல்லாத்துலயும் நாங்க ஜெயிப்போம், திமுக வாஷ் அவுட் செய்வோம்னு சொல்றாங்களா? அதுவும் ஆணவத்தோட வெளிப்பாடு தான். முதலமைச்சர்னு நினைச்சுக்கிறாரு. இந்த அரசாங்கம் அவர் உருவாக்கிய அரசாங்கம் நினைக்கிறாரு. நிச்சயமா அவர் திமுகவில் இருந்தார், முடிஞ்சுது. சீமா விசிகாக்கு போனார், முடிஞ்சுது. அப்புறம் இது நான் சொல்லவே தேவையில்லை. முடிவு என்னன்னு உங்களுக்கே தெரியும், உங்கள் நேயர்களுக்கு தெரியும். இன்றைய விஜய், தாவேகா, இந்த கட்சியும் சரி ஆட்சியும் சரி எஸ்சி எஸ்டி தாழ்த்தப்பட்டவர்கள், சிறுபான்மையினர்கள், அதிலும் குறிப்பாக கிறிஸ்தவ
ஒரு முன்னுரிமை கொடுக்கிற ஒரு கட்சியாக மக்களால் பார்க்கப்படுது. விஜய் அப்படி பார்க்குற மாதிரி எனக்கு தெரியல. பட் அந்த ஆதவ் போன்றவர்கள் அவங்க சுற்றி இருக்கிறவங்க இது வந்து ஒரு தோற்றத்தை அவர்கள் வந்து கொடுக்குறாங்க. இது எனக்கு எப்படி தோன்றுதுன்னா, இதே மாதிரி தான் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு தடவை கன்சிராம் மாயாவதி வெற்றி பெற்றாங்க. அப்போ ஒரு தடவை வெற்றி பெற்றுட்டாங்க. ஆனால் உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, பேக் எம்பிசி, பிசி, ஓபிசி, எஃப்சி, அப்புறம் கொஞ்சம் கணிசமான முஸ்லீம் எல்லோரும் இணைந்து அதை வீழ்த்திட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மாயாவதியே இன்றைக்கு அரசியலில் தெரியுமா என்ன யாருக்காவது? அப்படி ஒரு சிஎம் இருந்தாங்களா அப்படின்னு. ஒரு காலத்தில் மாயாவதி தான் அடுத்த பிரதம அமைச்சர் என்று கூட பேசப்பட்டார்கள். இன்றைக்கு விஜய் அப்போ இது ஒரு ஆபத்து விஜய்க்கு இருக்குது. அதாவது நாங்கள் ஜாதி பார்க்கல, மதம் அதாவது பண பலத்தை உடைத்தோம், சாதிய கட்டமைப்பை உடைத்தோம், மதத்தை உடைத்தோம், இதெல்லாம் ரைட். ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ, நீங்கள் அறிந்தோ அறியாமலோ மறைமுகமாக ஒரு சாதிய கட்டமைப்பும் மத கட்டமைப்பும் இன்றைக்கு விஜய்க்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை அவர்கள் சமநிலைப்படுத்த வேண்டும். அப்படி சமநிலைப்படுத்த அவர் தவறினால் மாயாவதியை, கன்சிராமை அவர் நினைவில் கொள்ள வேண்டும். ஓகே சார். அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் நேற்று ஒரு இயக்கம் ஆரம்பிச்சார்ல, வி த லீடர்ஸ்ன்ட்டு. அந்த இயக்கத்தில் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து பயிற்சி கொடுப்போம், அந்த பயிற்சி கொடுத்து நல்லா இருந்தவங்களை மட்டும்தான் இப்போ நாங்கள் வந்து கட்சியில் வந்து பதவி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்களா? அது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? தெரியல, செய்யட்டும். செய்யறதுக்கு முன்னாடியே பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கமாவுக்கு புல் ஸ்டாப்புக்கு நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. செயல்களாக அவை நடக்கிற பொழுது நம்ம அதை பற்றி கருத்து கூறலாம். இப்போ அவர் நேற்று ஏதோ ஆரம்பிச்சிருக்காரு, அது ஒரு முயற்சி எடுக்கிறாரு, அந்த முயற்சி உருவகம் ஆகட்டும், அது ஒரு ஷேப் எடுக்கட்டும். எடுக்கும் பொழுது நம்ம அதை பற்றி பேசுவோம். இது வந்து இட்ஸ் டூ ஏர்லி டு கமெண்ட் ஆன் ஹிம். ஓகே சார். மிக விரைவில் அந்த இயக்கத்துல இருந்து ஒரு 10 லட்சம் பேர் இணைஞ்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா வந்து எந்த ஒரு ஐடி ப்ரூஃப்மே இல்லாம தான் சார் சேர்ந்துகிட்டு இருக்காங்க. இதை வந்து எப்படி சார் ஆத்தென்டிக்கா எடுத்துக்கிறது? உங்கள் கருத்தை என்கிட்ட திணிச்சு வாங்காதீங்க. நான் தான் சொல்லிட்டு அதுக்கு பதில் அவர் செய்யட்டும், அது ஒரு உருவம் எடுக்கட்டும், அப்போ நம்ம அதை பற்றி பேசுவோம். இன்னைக்கு தாவேக்காவை பற்றி பேசுகிறோன்னா, அவர்கள் ஒரு சாதனையை செய்திருக்கிறார்கள், ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள், அது குறித்து நம்ம பேசுகிறோம். அதனால அண்ணாமலை பேசுறத நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டாம். செயல் வடிவம் பெறுகிற பொழுது அது குறித்து நம்ம விவாதிக்கலாம். நேற்று அவர் வெளிவிட்டிருந்த அந்த வீடியோவில் வந்து இந்த பிம்ப அரசியலை வந்து நம்ம வந்து உடைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. அவர் நேரடியாக விஜய் அவர்களை தாக்குறாருன்னு எடுத்துக்கலாம். அது நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். நான் ஜோசியர் இல்லைல்ல, அவர் மைண்டில் என்ன வச்சுட்டு பேசுகிறாருங்கிறதுக்கு நான் என்ன சைக்காலஜிஸ்டே, அது அவர்கிட்ட கேட்கணும். ஓகே சார். அப்போ நேற்று வரைக்கும் பாஜகவில் இருந்தார், ஆனால் இன்னைக்கு நான் வெளியில் வந்துட்டேன், ஒரு சங்கடமாக தான் இருந்துச்சு கடந்த ஒரு 6 மாசமாகவும் சொல்கிறார். ஏன் அந்த சங்கடத்தை வந்து வெளிப்படுத்தாமலே இருக்கணும்? இல்லை, 1.5 ஆண்டு காலமாகவே அவர் வந்து ஒரு அதிருப்தியில் தான் இருந்தார். ஏன்னா எவ்வளவு வேகமாக அவர் ஒரு பதவியை பாஜகவில் பெற்றாரோ அவ்வளவு வேகமாக அவருடைய சரிவும் ஏற்பட்டது. மற்ற மாநில தலைவர்களுக்கு அந்த பதவி மாற்றப்படுகிற பொழுது ஒரு மாற்று ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இடத்துல பாராட்ட தகுந்த ஒரு விஷயம் என்னன்னா, அவர் தான் மட்டும் அழிவதில்லை. இந்த சொல்லுவாங்க கிராமத்தில், குரங்கு தான் மட்டும் அழியாது, வனத்தையும் சேர்த்து அழிச்சிருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி திமுகவோட ஒரு டீல் போட்டு திமுகவையும் அழிச்சிட்டாரு, பாஜகவோட ஒரு டீல் போட்டு பாஜகவையும் அழிச்சிட்டாரு. அண்ணாமலையை ஒதுக்கி வைங்க என்று ஒரு கண்டிஷன் போட்டு பாஜகவை முடிச்சிட்டாரு. ஆனால் கூச்சமே இல்லாமல் அண்ணாமலை வரையில் அண்ணாமலைக்கு ஒரு கூட்டணியில் அண்ணாமலையை தலைவராக ஏற்றுக்கொண்டு பயணிப்பதற்கு அவர் தயாராக இருப்பார். விஜய தலைவராக ஏற்றுக்கொண்டு பயணிப்பதற்கும் தயாராக இருப்பார். ஸ்டாலின் அல்லது உதயநிதியை தலைவராக ஏற்றுக்கொண்டு பயணிக்கிறதுக்கு தயாராக இருப்பார். அவருக்கு தேவை வசூல், வருமானம், பணம், பதவி, இது இருந்தால் போதும். அதுக்கு அதிமுக என்கிற அந்த பொதுச் செயலாளர் என்பதை ஒரு கேடயமாக பயன்படுத்துகிறார். தமிழக அரசியல் வரலாற்றில் தன் சொந்த கட்சி மீது அக்கறை இல்லாத, இவ்வளவு பொறுப்பற்ற ஒரு மனிதரை எந்த கட்சியும் தலைவராக கொண்டிருந்ததில்லை. ஒரு மிகப்பெரிய ஒரு துரதிர்ஷ்டமான நிலை இன்றைக்கு அதிமுகவுக்கு ஏற்பட்டது. இது அதிமுகன்ற பேர் இயக்கம் வந்து இதுக்கப்புறம் மீண்டும் வாய்ப்பே இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? பார்ப்போம். அது வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக பயணிக்கிற வரை இல்லை. அந்த தலைமை மாற்றம் தேவை. அப்படி ஒரு தலைமை மாற்றம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக
சமூக வலைதள அடியாட்கள் ஒரு 1000 பேரை மாதம் 1 கோடி ரூபாய் செலவு செய்து எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு உருவாக்கி வைத்திருக்கிறார். அந்த கட்டமைப்பில் போலியாக இப்ப சென்ற தேர்தலில் உருவாக்குனாங்க பார்த்தீங்கல்ல, எடப்பாடி ஜெயிச்சிருவாரு, 150 சீட்ல ஆட்சியை பிடிச்சிருவாரு, அடுத்து அண்ணன் தான் ஆள போறாருன்னு. அதுல அந்த மியூசிக்கு, சாங்கு இதெல்லாம் போட்டெல்லாம் வேற ரீல்ஸு வீடியோன்னு போடுவானுங்க. இப்போ அவன்லாம் எங்க போனான்னே தெரில. இப்பெல்லாம் இவர் தான், எங்களுக்கு இவர் மேலதான் நம்பிக்கை இருக்கு என்று ஓட்டிட்டு இருக்கானுங்க. இது இன்னொரு தேர்தல் வரைக்கும் ஓட்டுவானுங்க. அப்புறம் 40ங்கிறது 4 ஆகும். அதாவது இந்தியாவை ஆண்ட கட்சி, அதாவது 50 நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு அம்மா நினைத்த பொழுது அன்றைய பாஜக அரசாங்கத்தையே கவிழ்த்தார்கள். அந்த கட்சி தமிழகத்தை 30 ஆண்டு காலம் ஆண்ட கட்சி, மண்டல கட்சியாக சுருக்கினார். இப்ப சேலம் மாவட்ட கட்சியாக சுருக்கி இருக்கிறார். அடுத்த தேர்தலில் எடப்பாடி தொகுதிக்கான கட்சியாக சுருக்கி விடுவார். ஓகே சார், பல விஷயங்கள் நீங்க பதில் சொன்னீங்க. உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார்.